நான் ரீசெண்டாக 13,500 ஐ ஷாப்பிங் வழியாக சேவ் பண்ணேங்க. என் வாழ்க்கையில் எப்போல்லாம் ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சேன்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். இது வரைக்கும் பல லட்சம் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது, என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைன்னா கண்டிப்பாக நான் ஐ ஷாப்பிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். இப்போ ஐஃபோனு ஐபேட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஐ ஷாப்பிங். ஐ ஷாப்பிங்னா என்ன? கண்ணால் பார்க்கறது, அதுதான் ஐ ஷாப்பிங்கிறது. வெப்சைட்டை திறந்து, அமேசானை திறந்தோ இல்லை மற்ற வெப்சைட்டையோ திறந்து எல்லாத்தையும் பார்க்கறது, கண்ணால் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு வாங்காம விட்டுறது. அதனால தான் நேற்றுக்கு 13,500 மிச்சப்படுத்துறேன், வாங்கலை. அந்த காலத்தில் நாங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம். இப்போ இன்டர்நெட்லாம் வந்துருச்சு, இப்போ கூட விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணுவோம். இப்போ எனக்கு ரொம்ப கண்ணு வலிக்குது, ஐ ஷாப்பிங் பண்ணி பண்ணி ஸ்க்ரீனை பார்த்து கண்ணு வலிக்குது அப்படின்னா நான் பக்கத்தில் இருக்க மாலுக்கு போவேன். விண்டோ ஷாப்பிங் எல்லா கடையிலையும் போய் விண்டோ பக்கத்தில் நின்று இல்லை உள்ளே போயிட்டு விலையெல்லாம் விசாரிச்சுட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுவோம். அதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா உடனே வாங்கக்கூடாதான், அது கொஞ்சமாக வெயிட் பண்ணணும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கக்கூடாது. அது ஒரு வாரம் கழிச்சு அந்த பொருளை வாங்கணும் ஐயோ ஜெர்சின்னு சொல்றது இல்லை, அந்த படம் மாதிரி வாங்கணும் தோணுச்சுன்னா மட்டும்தான் அது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு யோசிக்கணும், அதை வாங்கி யூஸ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் போய் வாங்கணும். தேவையில்லாமல் காசு, கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஐ ஷாப்பிங்லையோ விண்டோ ஷாப்பிங்லையோ லேட்டஸ்ட்டாக வாங்கின பொருள் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள்.